மூணார் கிராம பஞ்சாயத்தில் துணைத் தலைவருக்கான தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் பஞ்சாயத்து உறுப்பினர் மார்ஸ் பீட்டர் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். தேர்தலில் காங்கிரசுக்கு 11 வாக்குகளும் எல்டிஎஃப்க்கு 8 வாக்குகளும் கிடைத்தன. கடந்த 25ஆம் தேதிதான் எல்டிஎஃப்பில் இருந்து காங்கிரஸில் இணைந்த மூணார் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருந்த வி பாலச்சந்திரனை தேர்தல் ஆணையம் கட்சி தாவல் சட்டப்படி தகுதி நீக்கம் செய்தது. இதைத் தொடர்ந்து பஞ்சாயத்தில் மீண்டும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடத்தப்பட்டது. காலை 11 மணிக்கு நடைபெற்ற பஞ்சாயத்து துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தேர்தலில் காங்கிரஸ் உறுப்பினர் மார்ஸ் பீட்டருக்கு 11 வாக்குகளும் எல்டிஎஃப் உறுப்பினர் டி கணேசனுக்கு 8 வாக்குகளும் கிடைத்தன. காங்கிரஸில் இருந்துள்ள உறுப்பினர் மார்ஸ் பீட்டர் துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்ஸ் பீட்டர் என்று நான் சட்டப்படி அமல்படுத்துவேன். இந்திய அரசின் அமைப்பின் சட்டத்திற்கு முழு விசுவாசமும் போரும் குளத்துவேன் என்று இந்தியா நாட்டின் அதிகாரத்தையும் அகண்டத்தையும் நிலைநாட்டுவேன் என்று இவ்விதம் வேறும் இன்றும் நான் எனது கடமையை உறுதிப்படுத்தும் நேரத்தில் இவ்வித நியாயம் என்றும் பஞ்சாயத்தில் 9ஆம் வார்டில் இருந்துள்ள உறுப்பினர் தான் மார்ஸ் பீட்டர். முன்பு 2021 ஒரு வருடம் மார்ஸ் பீட்டர் துணைத் தலைவராக இருந்து வந்தார். தற்போது காங்கிரஸ் தான் மூணார் பஞ்சாயத்தில் ஆட்சி செய்கிறது. நியூஸ் பியூரோ, மூணார்.